ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான 20 கிச்சன் டிப்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சல்லடை அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கோதுமை மாவு, அரிசி மாவு, எந்த மாவு சலிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளேயே வச்சு இதே போல் சலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்குன்னு ஒரு பேப்பர் விரித்து அதில் நீங்கள் சலிச்செடுக்க தேவையே இல்லை. தரையில் பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு சிந்தாது. உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணாலும் ஈஸியாக நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தூசியும் ரொம்பவே பறக்காது, அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ளேயே இருக்கும். அதனால் உங்களுக்கு சலிச்செடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாமா? தோசை, சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தோசைக்கல் ரொம்பவே சூடாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ பருப்பில் வண்டுகள் வராமல் இருக்கும். இந்த பருப்புன்னு இல்லை, நீங்கள் எல்லா வித பருப்பையும் இதே போல் சூடுபடுத்தி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த டிப்பாக புதுசாக அயன் ஸ்க்ரப்பெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்போவே யூஸ் பண்ணும்போது ஹார்டாக இருக்கும். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்னர் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் அந்த பர்னருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் 2 சைடும் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். அடுத்த டிப்பாக சர்க்கரையிலாம் எறும்பு வராமல் இருக்க அதில் ஒரு 4-5 கிராம்பு நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அந்த கிராம்பு வாசனைக்கு எறும்புகள் சர்க்கரையில் வராது. அடுத்த டிப்பாக மிக்சி ஜாரோட பிளேடெல்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு அடிக்கடி அதில் கல்லுப்பை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் உப்பை யூஸ் பண்ணுறது விட இந்த கல்லுப்பை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கல்லுப்பை அளவு பார்த்து போட தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்பா, நீங்க ஆயில் ட்ரேல எண்ணெய் பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காட்டன் துணியை அழகா அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி இதே போல வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டில் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த காட்டன் துணி வந்து எண்ணெய் மயமா இருக்கும். இந்த துணியை வச்சு வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பிகள் எல்லாம் இதே போல தொடச்சு விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டில் யூஸ் பண்ற கத்தி, அருவாமனை, அரிவாள் இது எல்லாத்தையும் இந்த துணியை வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க. அப்போ அதில் தண்ணி பட்டாலும் துருப்பிடிக்காம ஷைனிங்காகவே இருக்கும். அடுத்த டிப்பா, முடிஞ்சு போன டெய்லி ஷீட் கேலண்டரில் இருக்கிற கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கம்பி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கம்பியை வச்சு வீட்டில் இருக்கிற பர்னரில் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து நீங்கள் அடைப்பில்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்பி மாதிரி நம்ம வாங்குவோம், அது வாங்க தேவையே இல்லை. இந்த கம்பியை வச்சே நீங்கள் ஈஸியாக அந்த பர்னரை நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை ரெஸ்ட்டாக உட்காரும் போது நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கம்பியை கிச்சனில் இருக்கிற ஜன்னலில் இதே போல் கொக்கி மாதிரி நம்ம மாட்டி விட்டு இந்த யூஸ் பண்ணுற இடுக்கியை வந்து அதில் மாட்டி விட்டுக்கலாம். இதை தான் நம்ம அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் மற்ற கரண்டிகளோட சேர்த்து வைக்காமல் தனியாக வச்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம எல்லாரோட வீட்டில் வந்து இந்த மாதிரி அட்டைப்பெட்டி இருக்கும். இதுக்குள்ளே ஒரு காட்டன் துணியை விரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து அரிசி, கோதுமை நீங்கள் கொஞ்சமாக காய வைக்கிறதா இருந்தால் இந்த அட்டைப்பெட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நிழலில் காய வைக்கக்கூடிய கருவேப்பிலை, இலைகள், கீரைகள் இதுக்கும் கூட இந்த அட்டைப்பெட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம், ஈஸியாக நகர்த்திக்கலாம். அதே போல் அந்த அட்டையில் தண்ணி பட்டாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த அட்டைப்பெட்டியும் சீக்கிரமாக காஞ்சிரும். அடுத்த டிப்பாக, எக்ஸ்பைரியான மாத்திரையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற சிங்கில் வந்து இதே போல் போட்டு விட்டதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பாவால் மூடி வச்சுக்கோங்க. இப்போ கைவசம் இந்த பாத்திரம் இருக்கிறனால இதை மூடி காமிக்கிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மருந்தோட காட்டுக்கு பூச்சிகள் அந்த சிங்கிலேருந்து வராமல் இருக்கும். அடுத்த டிப்பா, நம்ம வீட்டில் நிறைய லெமன் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும். அந்த மாதிரி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு லெமனோட மேலே ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இதே போல் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. எல்லா சைடும் இதே போல் நல்லா தடவி விட்டீங்கன்னா லெமன் சீக்கிரம் காஞ்சி போகாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு அந்த பச்சை மிளகாயோட காம்பு முதல்ல இதே போல் பிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பச்சை மிளகாயோட காம்பையும் எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை சின்ன பாத்திரமோ இதே போல் எடுத்து விட்டு அதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் துணியை இதே போல் வச்சு விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாயை அதில் போட்டு விட்டுக்கோங்க. இதில் வரக்கூடிய ஈரப்பதம் வந்து அந்த காட்டன் துணி வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இந்த பச்சை மிளகாய் ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே எடுத்து வச்சுக்கலாம், எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப்பாக, வீட்டில் நம்ம கல்லுப்பெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் டப்பாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பீங்கான் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே மரக்கட்டை மாதிரி இருக்கிற ஸ்பூனை வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா அந்த தேங்காயோட ஓடை வந்து உடைச்சி இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அந்த கல்லுப்புல நீர் விடவே விடாது. நீங்கள் முதல்ல வாங்கும்போது இருந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப்பாக, பூண்டெல்லாம் நிறைய உரிக்க வேண்டியது வந்துருச்சுன்னா நீங்கள் பேனில் வந்து இதே போல் ஒரு அரை நிமிஷம் மட்டும் சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பூண்டோட தோலெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். உங்களுக்கு பூண்டு உரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்பாக, நம்ம கிச்சனில் இருக்கிற சிசர் எல்லாம் நல்லா ஷார்ப் ஆகிறதுக்கு கல்லுப்புக்குள்ளே இதே போல் சிசரை விட்டு ஒரு 30 டைம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ சிசர் எல்லாம் நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும்.
அடுத்த டிப்பாக நம்ம வீட்டில் A4 ஷீட் நிறைய இருக்கும் ஒன் சைட் பேப்பராக. அந்த பேப்பரை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம குட்டி நோட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த நோட்டை எடுத்து இதே போல் ஒரு அகலமான கிளிப்பை அதில் மாட்டி விட்டுக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணாத ஒன் சைட் பேப்பரெல்லாம் இருக்கும். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் மாட்டி விட்டிங்கன்னா குட்டி நோட் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம டபுள் சைட் செலோ டேப் எடுத்து அதுலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி அந்த கிளிப்பில் ஒட்டிக்கோங்க. இந்த நோட்டை வந்து கிச்சனில் உங்களுக்கு எங்கே எழுதுறதுக்கு வசதியாக இருக்கோ அங்கே வந்து இதே போல் ஒட்ட வச்சு விட்டுக்கோங்க. முக்கியமான கிச்சன் பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். அடுத்த டிப்பாக கோதுமை மாவு, அரிசி மாவு, இந்த மாதிரி எந்த மாவாக இருந்தாலும் அதில் வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு அதில் 1 ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த மாவுல எல்லாம் வண்டுகள் வராமல் இருக்கும். இதில் மட்டும் இல்லை, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், இந்த மாதிரி தூள்களையும் நீங்கள் உப்பை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு வண்டுகள் வராமல் இருக்கும். அடுத்த டிப்பாக குட்டி பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இதே போல் ஹோல்ஸை போட்டு விட்டுக்கோங்க. இதில் கோதுமை மாவை ஃபில் பண்ணி டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. சப்பாத்தி, பூரி எல்லாம் செய்யும் போது அந்த மாவு நம்ம தூவி விடுறதுக்கு இந்த மாதிரி டப்பால யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோதுமை மாவு உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டப்பாவை இன்னொரு பெரிய டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னா, அரிசியிலலாம் வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து அதில் போட்டு விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பிரியாணி இலையும் நீங்கள் போட்டு விடலாம். பிரியாணி இலை போட்டாலும் வண்டுகள் வராது. அடுத்த டிப்பா, ஹாட் பாக்ஸில் சூடு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு சுடு தண்ணி, சோறு வடிச்ச தண்ணி, இந்த மாதிரி நல்ல சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ சூடு ரொம்ப நேரம் நிற்கும். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணிடலாம். இப்போ 150 கிராம் கொண்டக்கடலையை கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு விட்டு ஹாட் பாக்ஸை மூடி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். 1 hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி பாருங்க, இன்னும் அந்த சூடு அப்படியே இருக்கு. சப்போஸ் நம்ம கடலையை நம்ம ராத்திரியே ஊற வைக்க மறந்துட்டோம்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் நல்ல சூடான தண்ணியில் 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஹாட் பாக்ஸில் சூடு ரொம்ப நேரம் நிற்கும். அதே டைம் நம்ம 1 மணி நேரத்திலேயே இந்த கடலையை ஊற வச்சு எடுத்துடலாம். ஒரே 1 மணி நேரம் தான். பாருங்க, கடலை எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்குன்னு. லாஸ்ட்டாக நம்ம எப்போ சமைக்கும் போதும் அந்த ஸ்டவ்வோட நடுவில் வந்து ஒரு குட்டி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் கரண்டியெல்லாம் வைக்கும்போது அந்த குழம்பெல்லாம் அந்த ஸ்டவ்வில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் நல்லா பளபளன்னு ஆக்கிறதுக்கு பொடி உப்பு இதே போல் மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. யூஸ் பண்ணி முடிச்ச பாதி லெமனை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அந்த லெமனை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த ஸ்டவ்வில் இருக்கிற குழம்போட வாசனை போயிடும். அடர்த்தியாக இருக்கிற கரைகள் இது எல்லாமே அந்த லெமன் அப்படியே எடுத்துரும். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி ஊற்றி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. யூஸ் பண்ணி முடிச்ச லெமனை வந்து எப்போவுமே தூக்கி போடாதீங்க. அது கரைகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த லெமன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ் எல்லாம் சமைக்கும் போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வாடையே இருக்காது. இந்த 20 சூப்பரான கிச்சன் டிப்ஸோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் தேசிய காய்கறி எது தெரியுமா? மஞ்சள் பூசணிக்காய், பம்கின். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.